அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. கொழும்பு தேசிய நூலகத்தில் பதட்டம். ஜேவிபி ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டு. விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை. தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. கெஹலியவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுத்துள்ள புதிய உத்தரவு. உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஊடகங்களுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கை. நாமல் ராஜபக்ச ஆணித்தரம். ஜாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான முக்கிய அறிவிப்பு. புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் முன்னணி வகிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. மட்டக்களப்பிலிருந்து வெளியான அறிவிப்பு. தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி அமைப்பினால் நடாத்தப்பட்ட கூட்டம் ஒன்றுக்கு ஜேவிபி ஆதரவாளர்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் குழுவினரே இந்த தாக்குதலை நடாத்தியதாக குறித்த அமைப்பின் தேசிய உறுப்பினரான சட்டத்தரணி பல்லந்துடாவ தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள தேசிய நூலகம் மற்றும் ஆவணச் சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் ஜேவிபி தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டமையை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஒன்று உருவாகி சிலரால் தடிகளை கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தாக்குதலை நடாத்தியது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் குழுவே என தேசப்பிரேமி ஜாதிக பிரமுன அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் தாக்குதலை நடாத்திய குழுவினர் மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். கைபேசியை எடுத்துச் செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடைகளை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்பின் போது குறித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல சிறைச்சாலை அதிகாரிகளால் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட மூவருக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகள் தொடர்பில் அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனை அடுத்து கெஹலிய ரம்புக்வெலவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிகளில் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கால அவகாசம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக வழிகாட்டல்களை பின்பற்றாத ஊடக நிறுவனங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஊடக அமைச்சின் செயலாளர், அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக தமது பிரதான செய்தி ஒளிபரப்புகளுக்கு ஒதுக்கும் நேரம் குறித்து தினமும் விசாரிக்கும். தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு ஊடக நிறுவனம் செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு முன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆணைக்குழுவினால் நடாத்தப்படும் ஊடகவியலாளர் மாநாடுகளிலிருந்து அவர்களை நீக்குதல், தகவல்களை வழங்காமை, அவர்களின் கைத்தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமை போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற முடியும். மேலும் செய்தித்தாள்கள், சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களும் செயல்படுவதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்னும் 10 வருடங்களில் இலங்கையை ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். களுத்துறை அகலவத்தையில் இடம்பெற்ற பேரணியில் பேசிய நாமல் நாட்டை மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவேன் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசாங்கம் உள்ளூர் விவசாயிகளின் தேயிலை, மிளகு மற்றும் பால் போன்ற உற்பத்திகளுக்கு நியாயமான மற்றும் நிலையான விலையை உறுதி செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறு தேயிலை விவசாயிகளுக்கும் உரமானியம் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் திட்டமிட்ட திட்டத்தின்படி வேலை செய்கின்றோம். நாங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் கட்சி. எனவே நாங்கள் ஒரு திட்டத்தின்படி வேலை செய்கின்றோம்.
அடுத்த 10 வருடங்களுக்குள் இலங்கையை ஆசியாவின் அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவோம் என உறுதியளிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடினமான காலத்திலும் சவாலான காலகட்டத்திலும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான கொள்கை ரீதியான அரசியல்வாதிகள் கொண்ட ஒரு அரசியல் சக்தியை தாம் உருவாக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கிற்கான மாஹோவிலிருந்து அனுராதபுரம் வரையான தொடருந்து பாதையில் நேற்று பரீட்சாத்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடருந்து பாதையில் வேலைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என திட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து தொடருந்து பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த தகவலை திட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் தொடருந்து திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளனர். ஜானைகள் சுரங்கப்பாதை மற்றும் மாஹோவிற்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலான 6 புகையிரத நிலையங்களின் புனரமைப்பு பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என திட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளனர். மாஹோவிற்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலான வண்ண சமிக்ஞை அமைப்பு இன்னும் நிறுவப்படவில்லை என்றும் இந்த குறைபாடுகளை கருத்தில் கொண்டு தொடருந்துகளின் இயக்கம் பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே குறித்த காரணங்களை கருத்தில் கொண்டு தொடருந்து பயணம் காலவரையறையின்றி நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. Numbers.lk என்ற நிறுவனம் இந்த கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 34.5% ஆதரவு காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 32.4% ஆதரவு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க 2ஆம் இடத்தினை வகிப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு 31.5% ஆதரவு காணப்படுவதாக மேலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை கோரிக்கை முன்வைத்துள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் பொருளாளர் நா. புவனேந்திரன் நேற்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களிடையே இன்று ஒரு மறுமலர்ச்சி பரிணமித்திருக்கின்றது. உலக அரங்குகளில் நமது குரல் ஓங்கியொலிக்கு நாம் ஒரு பலமான மக்கள் கூட்டம் என்ற உண்மையை நிலைநிறுத்துவது அவசியம். ஈழத்தமிழர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக அரசியல் அனாதைகளாக அலைந்து திரிகின்றார்கள். நாம் நம்பிய அனைவருமே தேர்தல்களின் பின்னர் எம்மை ஏமாற்றியே வருகின்றார்கள். தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த யாருமே அதன் பின்னர் எம்மை மதித்ததில்லை. இம்முறை எமக்கு ஒரு புதிய தெம்பு பிறந்துள்ளது. வெற்றி பெறப்போவதில்லை என தெரிந்து கொண்டே நாம் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகின்றோம். நாம் நம்பிய அனைவரும் எம்மை கைவிட்ட போதும் நாம் எமது உரிமைகளுக்காக போராட்டத்தை கைவிடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.